அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சுவாச ஓட்டம் வலது நாசி துவாரத்தில் இருக்கும்போது என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இடது நாசி துவாரத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய பணிகள் பார்த்துட்டோம். இப்போ வலது நாசி துவாரத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய பணிகள் இப்போது பார்க்க போகிறோம். திருமலர் திருவடிகள் சரணம். முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். வலது நாசியில் சாரம் என்னும் சுவாசம் ஓடும்போது கீழ்கண்ட காரியங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதாவது வலது நாசி சுவாசத்தில் பூமி அதாவது ஜல தத்துவம் நடக்கும்போது வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தத்துவங்கள் நடைபெறும்போது செய்யும் காரியம் எல்லாமே நல்ல பலன்களை தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், தொழிற்சாலைகளை வெற்றிகரமாக ஆரம்பித்து நடத்தல், பெரிய கட்டுமான பணிகள் ஆரம்பித்தல் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தி நல்ல லாபம் அடையலாம். மேல் படிப்பு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். மேல் நாடுகளில் தொழில்நுட்ப கல்வி கற்கப் போவதற்கு இந்த சமயம் முயற்சி செய்தால் நல்ல வெற்றி கிடைக்கும். கல்லூரிகள் மற்றும் கல்வி ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கவும் நடத்தவும் இந்த காலங்களில் முயற்சி நாம் எடுக்கலாம். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள், வர்த்தக கூட்டுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். கார், லாரி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம். எல்லா விதமான வியாபாரங்களும் தொடங்க நல்ல நேரம் இது. கால்நடைகள் அது சம்பந்தப்பட்ட பண்ணைகள் ஆரம்பிக்கலாம். மருத்துவமனை துவங்கலாம். உடல்நல குறைவானவர்கள் சிகிச்சை பெற இந்த சமயம் மருந்து சாப்பிட்டு மருத்துவமனைக்கு போனால் சீக்கிரம் குணம் அடைந்து திரும்பலாம். செவ்வாய், சனிக்கிழமை மேலே சொன்ன வேலைகள் செய்யலாம். மேலோர்களை காணவும், பதவி பண உதவி சம்பந்தமான பேச்சுக்கள் நடத்தவும், வங்கிகள் பைனான்சியர்களை அணுகவும் இது மிகவும் நல்ல நேரமாக அமையும். கலை அதாவது ஆர்ட் சம்பந்தமான பணிகளிலும் ஈடுபடலாம். இந்த ஆர்ட்டு இந்த ஓனாக கிரியேட் பண்ணுறாங்கள அந்த கலை, அதுக்கெல்லாம் நீங்கள் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் ஆன்மீக தொடர்புகள் கொள்ளவும், யோகம், தியானம் இவைகளை ஈடுபடவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாகும். ஆகவே பல பெரிய சிறிய காரியங்களையும் தொழில்களையும் வியாபாரங்களையும் வேலையையும் செய்ய இது மிகவும் உகந்த காலமாகும். சூஷ்மம் என்ற 2 நாசிகள் சுவாசம் ஓடும்போது எந்த காரியமும் செய்யக்கூடாது. அப்படி சூஷ்ம நாடியில் ஓடுனுச்சுன்னா நீங்கள் அந்த சுவாசத்தை மாற்றி நீங்கள் தொழிலை நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த யோகமும் பயிற்சியும் செஞ்சால் ஆணவம் குறையும். யோகமும் பயிற்சியும் செஞ்சால் கண்மம் குறையும். யோகமும் பயிற்சி செஞ்சால் மாயை விலகும். சரிங்களா? இந்த கர்மா இதெல்லாம் விலகிறதுக்கு யோகா பயிற்சியும் இந்த தியான பயிற்சியும் இந்த தவ பயிற்சியும் மிகவும் அவசியமான ஒன்றாக இது அமையுது. நீங்கள் இப்போ நம்ம வலது நாசி சுவாசத்தை நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் சர ஓட்ட நூல்களே இருக்குது நிறையா. சரநூல்னு போட்டிங்கனாலே அதில் வரும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம இந்த பிராணாயாமம் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து பேசுறதுனால நம்ம சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் நிறைகளும் சொல்லலாம், குறைகளும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.